ஆன்மீக நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, மார்கழி மாதம் தமிழ் மாதங்களில் ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு மாதம். இது தேவர் மாதம் அப்படின்னு அழைக்கப்படும். இதில் அதிகாலையில் பூஜைகள், ஆண்டாள் பெருமாள் வழிபாடு, திருப்பாவை, திருவெம்பாவை, பாசுரங்கள் பாடுவது, வாசலில் கோலமிடுவது மற்றும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிப்பது போன்ற ஆன்மீக செயல்கள் மூலம் இறை அருள் பெற்று செல்வ செழிப்பு சகல துன்பங்கள் நீங்கி புது வாழ்வு பெற இது வழிவகை செய்கிறது. அப்படி இந்த மார்கழி மாதத்தோட மகத்துவம் என்ன? இந்த மார்கழி மாதத்தில் ஏன் அதிகாலை நேரத்தில் நேரமாகவே நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்க வேணும்? மேலுமே நம்ம ஏன் கோலங்கள் மற்ற மாதங்களை விட இந்த மாதத்தில் நம்ம மாதம் முழுவதுமே வாசலில் சாணம் தெளித்து கோலம் போட வேணும்? இதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிற முழுமையான தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மேலுமே இந்த மார்கழி மாதத்தில் முக்கியமாக செய்யக்கூடாத விஷயங்கள் நிறைய இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே இந்த வீடியோவில் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலிமா. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமாக நம்ம இந்த மார்கழி மாதம் அப்படின்னா சொன்னாலே மார்கழி மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் சொல்லியிருக்கிறாரு. மார்கழி மாதம் பீடுடைய மாதம், அதாவது பீடு அப்படிங்கிறது பெருமை. இந்த மாதம் தேவர்களுக்கான அதிகாலை பொழுதாகுங்க. மனிதர்களுக்கு ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் வரைக்குமே உத்தராயண புண்ணிய காலம், அதாவது தேவர்கள் விழித்திருக்கும் காலம். எனவே மார்கழி அப்படிங்கிறது தேவர்களுக்கு வைகறை பொழுது போன்றதுங்க. மிகவும் சிறப்புடைய இந்த மார்கழி மாதம். எனவே தான் இந்த மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது. தமிழ் வருடத்தோட 9வது மாதமான இந்த மார்கழியை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் நம்ம அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்து விட்டு வாசலில் வண்ணக்கோலம் இட்டு இறை வழிபாடு செய்வது மக்களோட வழக்கமாகவே இருக்குது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஓசோன் படலமானது பூமிக்கு மிக அருகில் இந்த மாதத்தில் இருக்குங்க. எனவே தான் இந்த சுத்தமான காற்றை நாம் சுவாசித்து உடல் நலனை பேணும் பொருட்டு அதிகாலை வழிபாட்டை பக்தர்கள் இந்த மாதத்தில் மேற்கொள்கிறாங்க. இந்த மாதத்தில் நம்ம மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு விஷயமே ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. அதிகாலை இறை வழிபாடு பற்றி மாணிக்கவாசகர் திருவெம்பாவிலும் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலுமே சொல்லியிருக்காங்க. மார்கழியில் அதிகாலை வழிபாட்டில் கோவில்களில் திருப்பாவை, திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, ஆழ்வார் பாசுரங்கள் எல்லாமே பாடப்படுவாங்க. இந்த மாதத்தில் மிருக சீரிட நட்சத்திரத்தில் என்றும் 16 வயது என சிவபெருமானிடம் இருந்து வரத்தை பெற்ற மார்க்கண்டேயர் பிறந்தார். எனவே மரணத்தை வெல்லும் மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படின்னும் மார்கண்டாய புராணம் சொல்லப்படுது. மேலுமே மிருத்யுஞ்ச ஹோமம், யமனை வெல்லும் வேள்வி செய்ய இந்த மாதமானது ரொம்ப சிறப்புங்க. மார்கழி மாதத்தில் ஆருத்ர தரிசனம், வைகுண்ட ஏகாதசி, அனுமன் ஜெயந்தி, பாவை நோன்பு, திருவெம்பாவை நோன்பு, படி உற்சவம், விநாயகர் சஷ்டி விரதம், மேலுமே உற்பத்தி ஏகாதசி போன்ற விழாக்கள், பண்டிகைகள், விரத முறைகளானது இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்குங்க. மாதங்கள்லேயே நான் மார்கழி என்று பகவான் மகாவிஷ்ணு சொல்லியிருக்காருங்க. மார்கழி தனுர் மாதம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இந்த மாதத்தில் தனுசு ராசியில் குருவின் வீட்டில் சூரியன் குடியேறுகிறாரு. சிறப்புகள் நிறைந்த இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் குளித்துவிட்டு பாவை நோன்பு நீங்கள் அனுசரித்தாலே மனதிற்கு பிடித்த கணவன் கிடைப்பார் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம். மகத்துவம் நிறைந்த இந்த மார்கழி மாதத்தில் உலக நாட்டங்களை குறைத்து இறைவனிடம் அவர் திருவடி சார்ந்த செயல்பாடுகளில் மனம் ஒன்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வேறெந்த நிகழ்வுகளையுமே இந்த மாதத்தில் நடத்தப்பட மாட்டாங்க. அதன்படியே மார்கழியில் சுப நிகழ்வுகளை தவிர்க்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அதே நேரம் இறைவனிடம் மனம் விட்டு வேண்டும் அப்படிங்கிறதையும் நினைவில் கொள்ள வேண்டுங்க. ஆண்டாள் இந்த மாதம் முழுவதுமே விரதம் இருந்து தான் பெருமாளை கணவனாக அடையும் ஒரு பெருமையுமே பெற்றார். மார்கழி அதிகாலையில் எழுந்து நீங்கள் குடித்து விட்டு வாசலில் சாணம் தெளிப்பது மனதுக்கு மட்டுமல்லங்க, நம்மளோட உடலுக்குமே புத்துணர்ச்சி கொடுக்கும். சூரியனிலிருந்து வருகிற ஓசோனின் தாக்கம் மார்கழி அதிகாலையில் அதிகமாக இருக்கும். இதனால தான் அதிகாலையில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வெளியே வருவதனால அந்த காற்றுமே கதிரும் உடலை வலிமைப்படுத்தும். அப்படிங்கிறதுனால தான் அதிகாலை
குளியலை முன்னோர்கள் அறிமுகம் நமக்கு செஞ்சுருக்காங்க. மேலுமே மார்கழி மாதத்தில் தான் சிவனுக்காக திருவாதிரை திருவிழா வருகிறதுங்க. சிவபெருமானின் பக்தைகள் நோன்பு நோற்பதற்காக தோழியை எழுப்பச் செல்லும் காட்சி திருவெம்பாவையிலும் இடம்பெறுகிறதுங்க. சிவனுடைய அடியார்களே கணவனாக வரவேணும், அவனோடு சேர்ந்து சிவனை தொழ வேணும் அப்படிங்கிறது தான் திருவெம்பாவை நோன்பின் நோக்கமாக சொல்லப்படுது. மார்கழி மாதம் அதிகாலை வேளையில் நடைபெறும் வழிபாடுகளில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோமா பஜனை தொன்று தொட்டு நடைபெறுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பிரதாய பஜனை ரொம்ப சிறப்பானது. இதில் மிருத சங்கம், வயலின், ஹார்மோனியம், காஞ்சிரா, புல்லாங்குழல், மோர்சிங் போன்ற வாத்தியங்கள் இசைக்கப்படும். இன்னுமே நிறைய கோவிலில் இது நடத்தப்படுவாங்க. தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம், திருப்புகழ், அபிராமி, அந்தாதி, திருவட்பா மற்றும் சமய பெரியவர்களோட கீர்த்தனைகள் இருந்து பாடல்களை தேர்ந்தெடுத்து அடியார்கள் பார்த்திங்களா இந்த காலகட்டத்தில் பாடுவாங்க. மேலுமே மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வாசலில் கோலம் போடுவது தொன்று தொட்டு நடைபெற்று வருகிறதுங்க. மேலுமே பசுஞ்சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபடுவதுமே நடைபெறுங்க. பசுஞ்சாண உருண்டையில் பூசணி பூவை சொருகி கோலத்துக்கு நடுவே வைப்பது மார்கழி முழுக்கவே நடைபெறுங்க. சில பேர் வீடுகளில் பார்த்திங்களா அந்த பூ உருண்டையை வரட்டியாக தட்டி சேகரித்து பொங்கல் அன்னைக்கு ஆற்றில் விடுவாங்க. மார்கழி மாதத்தில் பல புராதன நிகழ்வுகளுமே நடந்திருக்குங்க. மகாபாரத யுத்தம் மார்கழி மாதத்தில் தான் நடைபெற்றதாக இதிகாசமே சொல்கிறதுங்க. திருப்பார்கடலில் கடையப்பட்ட போது முதல்ல ஆழகால விஷம் வந்ததுமே சிவன் அதனை உண்டு உலக மக்கள் அனைவருமே காப்பாற்றியதுமே இந்த மார்கழி மாதத்தோடு தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே இந்திரனால பெருமழை வெள்ளமானது உருவாக்கப்பட்டு கோகுலத்தில் அனைவருமே துன்பப்பட்ட போது கோவர்தனகிரி மலையை ஸ்ரீ கிருஷ்ணர் குடையாக பிடித்து மக்களை காப்பாற்றியதுமே இந்த மார்கழி மாதத்தானதுன்னு சொல்லிக்கொண்டே போகலாங்க. மகாவிஷ்ணுக்கு உகந்த வைகுண்ட ஏகாதசி வருவதுமே இந்த மார்கழி மாதத்தில் தான். பெண்கள் அதிகாலையில் நீராடி பாவை நோன்பு நோற்று பெருமாளை வணங்கி திருப்பாவையுமே பாடுவாங்க. இது ரொம்ப புண்ணியத்தை உங்களோட வாழ்க்கையில் பல ஏற்றத்தை கொடுக்குங்க. அந்த கண்ணனே தங்களுக்கு கணவனாக வரவேணும் அப்படிங்கிறது பல பெண்களோட கனவாகவே இருக்குது. ஆண்டாளோட திருப்பாவையை பாடுவது மார்கழி மாதத்தில் ஒரு முக்கியமான சிறப்பம்சங்க. திருப்பாவை 30 பாடல்களை கொண்டிருக்கிறது. நாள் ஒன்றுக்கு ஒரு பாடல் வீதம். மார்கழி மாதம் 30 நாட்களுமே திருப்பெம்பாவை நீங்கள் மக்கள் பாடி வருவாங்க. மேலுமே திருப்பதியில் காலையில் வழக்கமாக பாடப்படும் சுப்ரபாதத்திற்கு பதிலாக இந்த மார்கழி மாதம் முழுவதுமே காலையில் திருப்பாவையானது பாடப்படுவது வழக்கங்க. பல சிறப்புகள் வாய்ந்த இந்த மார்கழி மாத விடியற்காலையில் நாம்புமே திருப்பாவை திருவெம்பாவை பாடல்களை பாடி பெருமாளையும் சிவனையும் வணங்கி இறைவனோட பேரருளை பெறுவாங்க. இது நம்மளுடைய மனதுக்கும் உடலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது யார் முறையாக இந்த மார்கழி மாதத்தில் விரதம் இருந்து வணங்கி மந்திரங்கள் பூஜைகள் இது எல்லாமே செய்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துன்பங்கள் இருந்தாலுமே நிச்சயமாக அதனால் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். சரிங்க, மார்கழி மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் குறித்து நிறைய பார்த்துட்டோம். இந்த மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் நிறைய இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். மார்கழி மாதத்தில் பொறுத்த வரைக்குமே நம்ம தெய்வத்திற்குரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுமனை புகுதல், வாடகை அல்லது நீங்கள் வீடு மாறி செல்வது, புதிய அலுவலக கட்டடத்திற்கு மாறுறது இது கூடவே கூடாதுங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதத்தில் துரியோதனன் தன்னோட ராஜ்யத்தை இழந்தார். திருமணம், நிச்சயதார்த்தம், காது குத்துறது, புதிய வீட்டிற்கு பத்திரப்பதிவு, வாகன பதிவு செய்வதிலுமே வாங்குதலுமே கூடவே கூடாது. இது பல பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லப்படுது. மேலுமே இந்த மாதத்தில் முக்கியமாக விதைக்க மாட்டாங்க. இந்த மார்கழி மாதத்தில் நம்ம செய்யக்கூடாத சில விஷயங்கள் நிறைய இருக்குங்க. பொதுவாகவே சில மாதங்களில் சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த மார்கழி மாதத்தை அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு சொல்வதும் இருக்குது. இந்த மாதத்தில் பொதுவாகவே எந்தவித நல்ல காரியங்களுமே செய்வதை தவிர்ப்பாங்க. ஏன் அப்படின்னு நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள்.
இந்த மார்கழி மாதத்தில் பூமிக்கு சூரியன் மிக அருகில் இருக்குங்க. இந்த நேரத்தில் சூரிய கதிர்கள் பூமியில் பட்டு தெரித்து விடுகிறது. பூமி இன்னும் சற்று விலகி இருந்துச்சு அப்படின்னா சூரியனோட வெப்ப கதிர்கள் நம்மை நேரடியாக தாக்கியிருக்கும். ஆனால் பூமி ரொம்ப அண்மையில் இருக்கிறதுனால சூரிய கதிர்கள் தொட முடியாத கோணத்தில் இருக்கிறோம். எனவே வெப்பமின்றி குளிர்ச்சியாக இப்போது இருக்குங்க. மேலுமே சூரியன் நம்மளோட கோளுக்கு ரொம்ப அண்மையில் இருக்கிறதுனால அதன் ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகமாக நம்மை தாக்கும். இதனால தான் மார்கழி மாதம் மனித உடலோட சக்தி மையம் கீழிருந்து மேல் நோக்கி ஈர்க்கப்படுகிறது. மார்கழியில் தான் மனித உடம்புல சமநிலையும் ஸ்திரத்தன்மையும் கொண்டு வருவதற்கு உசிதமான நேரம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதற்கான பிரத்யேகமான யோக பயிற்சிகள் நம்மளோட கலாச்சாரத்தில் வடிவமைக்கப்பட்டுமே சொல்லி வச்சுருக்காங்க. மேலுமே இந்த டைமில் பார்த்திங்களா, இந்த சமயத்தில் பொதுவாகவே பெண்கள் பார்த்திங்களா அதிகாலையில் எழுந்து வாசலில் தானம் தெளித்து கோலமிடுவது வழக்கமாகவே இருக்குது. ஏனைய காலங்களில் மூலாதாரத்தை கொண்டு நோக்கி இருக்கும் ஈர்ப்பு சக்தி புவியீர்ப்பு விசையான காரணமாக மார்கழியில் பூமியில் வடபாதியில் இருக்கும் மக்களான நமக்கு குறைவாகவே இருக்கும். இப்போது விதை விதைத்தால் அது சரியாக முளைக்காது. உயிர் சக்தி மந்தமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நம்மளோட உடம்பின் ஆற்றலை பெருக்கிக் கொள்ளவும் ஸ்திரத்தமாகி சேமித்து கொள்ளவும் முயற்சி மேற்கொள்ளப்படும். எனவே தான் இந்த சமயம் திருமணங்கள் நடத்தப்படுவதில்லை, விதைகள் விதைப்பதில்லை. இறை வழிபாடானது இந்த டைமில் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக இருக்குங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம இந்த மார்கழி மாதத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்களை பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் வியூவர்ஸ் தேங்க்யூ.